ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு தொடர்ந்து வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வந்து நல்ல ஒரு வீடியோக்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வீடியோக்களாக நம்ம மொபைலுக்கு வந்து வரும். ஓகேவா? ஓகே, இன்னைய டாபிக் வந்து எது அப்படின்னா, நம்ம குழந்தைகளுடைய கல்வி. நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டோட வந்து ஆரம்பிக்கலாம். லெபனான் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டோடைய கவிஞர் அண்டு எழுத்தாளர், ஓவியர், ஒரு பன்முக திறமை கொண்டவர் தான் வந்து கலீல் ஜிப்ரான் அப்படின்றவர். அந்த கலீல் ஜிப்ரான் வந்து ஒரு கோட் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து உருவாகியிருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல, உங்களுக்கான உடையவர்கள் அவங்க வந்து அல்ல. அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து உங்களை வந்து ஒரு ஊடகமாக யூஸ் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய உடலுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு, உரிமை எல்லாமே கொடுக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆன்மாக்களுக்கு அல்ல, அவர்களுடைய கனவுகளுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கோட் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த கோட்டோட நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஓகேங்களா? இப்போது ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு, குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த டயத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்க்கணும், ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்க்கணும், அதேமாரி அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ், அது மாதிரி என்ன லொட்டு லொஸ்க்கு இருக்கோ எல்லாத்தையுமே அவங்க மேலே வந்து நம்ம திணிக்கிறது. ஏன்னா என் குழந்த அந்த ஸ்கூல்லே டாப்பர் ஆகணும், எல்லாத்த விட நல்ல ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம வந்து வரணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் என்னுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதம் கேப்லனாவது அவங்க அதாவது வந்து இப்போ ஒரு 5வது படிக்கிற குழந்தை இருக்குது அப்படின்னா, அடுத்தது வந்து அவங்க 6வது போகிறதுக்கு உண்டான ஒரு மனநிலைக்கு வந்து அவங்களை தயார்படுத்தணும். அப்படின்னா அவங்க ஜாலியாக விளையாடட்டும். குழந்தைகளுடைய பருவம் வந்து விளையாட்டும் குதூகலமும் நிறைந்த பருவம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு உளவியலாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் அவங்க மேலே திணிக்கிறதுனால தான் அவங்களுடைய விருப்பங்களுக்கு நம்ம என்றைக்குமே நம்ம வந்து ஒரு மதிப்பு வந்து கொடுக்குறதில்ல. இது வந்து எப்படின்னா, நம்ம சைக்கலாஜிக்கலில் வந்து ஒரு இது இருக்குது. அதாவது வந்து ஒரு மனப்போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிஎல்ல வந்து ஒரு டாபிக் வந்து படிப்போம். அதாவது குழந்த என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு, அதாவது வந்து ஒரு குழந்தைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு +2 முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகிற பையன், அவன் ஒரு கரியர் வந்து சூஸ் பண்ணியிருப்பான். நான் இதுக்கு படித்தா எனக்கு இது தான்ப்பா வரும், எனக்கு இது அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இது போகலான்ட்டு. ஆனால் ஒரு பேரண்ட் வந்து நம்ம என்ன நினைப்போன்னா, நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து வசதி இல்லை படிக்க வைக்க, இப்போ என்கிட்ட வசதி இருக்குது, என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய விருப்பங்களையும் அவர்கள் மேல் வந்து திணிக்கிறார்கள். அப்போ அந்த குழந்தை வந்து 2 விதமான மனப்போராட்டம், இதுதான் நாங்கள் வந்து சைக்காலஜியில் படிக்கிறது. 2 விதமான மனப்போராட்ட நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அணுகுதல் மனப்போராட்டம்னு ஒன்று சொல்லுவோம். இன்னொன்று வந்து விலகுதல் மனப்போராட்டம். அவன் ஏதோ ஒரு கேரியர் தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போது அது தன்னுடைய எண்ணமா இல்லை பேரண்ட்ஸோட எண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு எதில் வந்து அது வந்து மேலோங்குது அப்படின்னு அவன் வந்து ஒரு ஆசோலேஷனுக்குள்ளே அவன் வந்து போயிடுறான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து குழந்தைங்களை வந்து தள்ள வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருக்கோம், அவங்களுக்கு உள்ளன நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் அந்த லைஃப் வரைக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் மட்டும், அவங்களுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண மட்டும்தான் அவன் வந்து கடைசி வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, அவன் வந்து ஒரு திருப்தியோட அதை நோக்கி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறிட்டு போவான். அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல்
ஒரு பேரண்ட் வந்து நம்ம மேலே ஏதோ ஒன்று திணிச்சு கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போயிட்டு அவனுக்கு வந்து மேக்ஸு வராது, சயின்ஸ் வராது, அவனை போயிட்டு ஏதோ ஜஸ்ட் பாஸில் வந்து பாஸ் பண்ணியிருப்பான், அவனை போய் நான் டாக்டர் சீட்டுக்கு வாங்கி எப்படியோ வாங்கி என்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து அவனை வந்து டாக்டர் ஆக்குறேன்னு சொல்லி அவனை திணிச்சா அவனுக்கு சுத்தமாக அதில் நாட்டமே இல்லை. அப்படிங்கும்போது அவனுடைய எப்படி அதில் வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒன்று பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தைகளுடைய பருவம் அப்படின்றது வந்து விளையாட்டுகள் நிறைந்த பருவம். அப்போ அவங்கள வந்து ஒரு உயிருள்ள ஒரு மனிதர்களாக, அதாவது அவங்க வந்து பார்க்கணும். அவங்கள வந்து ஒரு ஜடம் மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா குழந்தைகள் மட்டும்தான் வந்து நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள். அவங்களுக்கு வந்து இறந்த காலத்தை பற்றியும் கவலை கிடையாது, எதிர்காலத்தை பற்றியும் கவலை கிடையாது. ஒரு குழந்தையோடைய மனநிலை இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா? ஒரு அழுகிற குழந்த, ஒரு சின்ன குழந்த இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நிகழ்கால ப்ரெசண்ட்டாக அவங்களுக்கு என்ன வேணும்? பசிக்குது, சாப்பாடு வேணும், தூக்கம் வேணும், அவ்வளோதான். அதாவது ப்ரெசண்ட் அந்த 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 ஏஜில் வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தான். நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் வந்து குழந்தைகள் மட்டும்தான். நம்ம மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போனதை நினச்சி ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இறந்த காலம் நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதேமாதிரி எதிர்காலத்தை நினச்சும் நம்ம நாளைக்கு அது வேணுமே, இது வேணுமே, இது சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த எதிர்காலத்தை நினச்சும் கவலைப்படுபவர்கள் நம்மளாக தான் இருப்போம். நான் குழந்தைங்களுக்கு வந்து அதை பற்றின சிந்தனை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு இருக்காது. நேற்று வந்து ஒருத்தங்க கூட நல்லா அடித்து சண்டை போட்டுக்குவான். ஆனால் மறுநாளே போயிட்டு அதெல்லாம் மறந்துடுங்க, அவ்வளோதான். அது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அவங்க கூட நல்லா வந்து நம்ம ஜாலியாக நம்ம விளையாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி தான் அந்த குழந்தைங்க வந்து நினைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து ரெடியாக வந்து இருக்கணும். என்கிட்ட வந்து மைக் இல்லை, அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறேன். யாரும் தவறாக வந்து நினைக்க வேணாம். நான் வந்து ஒரு புது யூடியூபர் தான். ஓகேங்களா? என்கிட்ட மைக் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. என்னோடய லிப் மூமெண்ட்டும் நான் பேசுகிற அந்த வாய்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் தான் இருக்கும். போக போக நான் வந்து மைக் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக சரியாயிடும் அது. ஓகே, இப்போது நம்ம அந்த குழந்தைகளுடைய கல்வி அதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு நம்மளோட அடுத்த பிளான் என்னென்னா, அந்த குழந்தைங்கள நம்ம நல்ல ஒரு நம்ம ஏரியாவிலே இருக்க பெரிய ஸ்கூலில் போய் படிக்க வைக்கணும். நம்ம குழந்தைய வந்து நம்ம படிக்கிற ஸ்கூலை வச்சே நம்மளுடைய ப்ரெஸ்டீஜை நம்ம வந்து காமிக்கணும். நம்மளுடைய பெருமைகளை வந்து நம்ம சொல்லக்கூடாது பெருமையை, ஆனால் மற்றவங்க வந்து பார்க்குற விதத்தில் நம்ம பெருமையை வந்து வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தளவில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் அந்த பாதுகாப்பு இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய நியூஸில் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து யாரும் சொல்லி தர தேவையில்லை, எல்லாம் மொபைல் வச்சுருக்குறோம், நியூஸில் வந்து எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் நம்ம வந்து குழந்தைங்கள வந்து சேர்த்து விடுறோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கல்விக்கு முன்னாடி பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போது டெய்லியுமே அந்த குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து வந்தோன்னுமே நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இது வந்து ஒரு பழக்கமாகவே நம்ம ஒரு பேரண்ட் வந்து அதை வந்து வச்சுக்கணும். இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு நம்ம ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து மறைக்க தான் பார்க்குங்க. எந்த இது நடந்தாலும், எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது வந்து வெளியில் வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணாமல் சும்மா நம்ம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இன்றைக்கி எப்படி இது நடந்துச்சு, நான் எப்படி கேட்பேன்னா, வாங்க காலேஜ் போயிட்டு வந்துட்டிங்களாட்டுக்கு, ஜாலியாக எப்படி இருந்துச்சு காலேஜு அப்படி சொல்லி அப்படியே ஆரம்பித்தேன்னா, அவள் என்ன ஸ்கூலில் வந்து பாப்பா 3ஆவது தான் படிக்கிறா. அவள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. அவள் காலையிலேருந்து உள்ளே என்ட்ரானதுலேருந்து சாயந்தரம் அவள் ஸ்கூலில் விட்டு வெளில வர வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவாள். அந்த டீச்சர் என்னை வந்து இப்படி கூப்பிட்டாங்க, என்னை வாயாடி சொன்னாங்க,
இன்னொரு டீச்சர் ஆட்டக்காரி சொன்னாங்க, நல்லா டான்ஸ்லாம் ஆடும் பாப்பா, அதனால் அப்படி எல்லாத்தையுமே ஒப்பிப்பான். அப்போ நமக்கு உண்டான அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பேட் டச், ஏன்னா பொம்பளை பசங்க இல்லை ஆம்பளை பசங்க எல்லாத்துக்குமே இது வந்து சொல்லிக் கொடுக்கணும். பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா தான் விளையாடுவோம், ஒன்றா தான் இருப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அது மாதிரிலாம் இருந்ததே இல்லை. அப்படியான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம குழந்தைங்களுடைய கல்வி. அந்த கல்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாதுகாப்பு ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து கல்வி. இப்போது ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், நல்ல ஒரு ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் 1-2 சப்ஜெக்டில் மட்டும் கொஞ்சம் என்ன, இப்போ மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் காமனான ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு காமனாக ஒரு குழந்தைங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து எது அப்படின்னா மேக்ஸு. ஓகேவா? ஒரு மேக்ஸ் டீச்சராக நான் வந்து எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ் தான், என்னுடைய மேஜர் வந்து மேக்ஸ் மேஜர் தான். ஒரு மேக்ஸ் டீச்சராக நான் வந்து பார்த்தது வந்து ரொம்ப சஃபராகிற சப்ஜெக்ட் வந்து மேக்ஸாக தான் நான் வந்து ஓவராலாக பார்க்குறேன். அதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து, இப்போது ஒரு குழந்த மற்ற சப்ஜெக்டை விட இந்த மேக்ஸில் வந்து ஒரு 35 மார்க் எடுத்து அவன் வந்து பாஸ் பண்ணுறதே ரொம்ப சிரமப்படுறான் அப்படின்னா எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போது அடுத்தது வந்து நம்ம அந்த கிளாஸ் டீச்சர் இல்லைனா வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து உண்டான அந்த கான்வர்சேஷனை ஒரு பேரண்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து கொண்டு போகணும். என்னை பொறுத்தளவில் ஒரு சப்ஜெக்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் டீச்சரை வந்து பிடிச்சாவே போதும். அந்த சப்ஜெக்ட் டீச்சரை பிடிச்சா போதும். அந்த குழந்தை வந்து எவ்வளோ கஷ்டமான பாடமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோடு நான் வந்து பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து +2 படிக்கும்போது நான் வந்து வடுகப்பேட்டையில், அதாவது டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் வடுகப்பேட்டையில் தான் நான் படித்தேன். எனக்கு வந்து பாட்னி சப்ஜெக்ட் வந்து லால்குடியிலேருந்து ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்க பேர் வந்து தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாட்னி கிளாஸ் எடுப்பாங்க. அந்த பாட்னி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க வந்து என்றைக்குமே சரி 11th 12th 2 வருஷமே அவங்க தான் எடுத்தாங்க. என்றைக்குமே டைரெக்டாக அவங்க சப்ஜெக்ட்குள்ளே வந்து போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லுவாங்க, கதை சொல்லி எங்களை சிரிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களை அறியாமையே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்குள்ளே வந்து எங்களை அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு டேலண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு. சில டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர் வந்து ட்ரிச்சிலேருந்து வந்தாங்க எங்களுக்கு, சோனான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஏன்னா மேக்ஸ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக தான் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து ஃபீல் ஆகும். அந்த டீச்சர் வந்து எவ்வளோ தான் எங்களுக்கு வந்து எஸ்ஸே இதெல்லாம் சொன்னாலும் கூட எங்களுக்கு மண்டையிலே வந்து ஏறாது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த விதமாக கூட இருக்கலாம், அவங்கள நான் தப்பு சொல்லலை. அந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தட் அந்த இது ஒன்று இருக்குல்ல, இது வந்து யூனிக், அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு வந்து ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் மெத்தட் வந்து இன்னொன்று மாதிரி இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைங்கள அந்த கண்டென்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு வர மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்கை வந்து ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய இது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எங்களை வந்து கொண்டுட்டு போவாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, எப்படா அந்த பாட்னி கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து ரொம்ப ஏக்கத்தோடு வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. நான் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவன் மேக்ஸில் ரொம்ப வந்து கொஞ்சம் லோவாக இருக்கான் அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சு, நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு டீச்சருக்கு எல்லாமே தெரியும், நல்லா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இருந்தாலும் கூட அவன் லெவலுக்கு இறங்கணும். நம்ம லோக்கலுக்கு இறங்குறோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் அளவுக்கு இறங்கி, வாப்பா உட்காரு, உனக்கு என்ன பிரச்சனை, ஃபார்ம்லலாம் நீ படிக்கவே தேவையில்ல, வா ஷார்ட்கட் சொல்லித்தரேன் அப்படின்னு ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துடணும். அவன் ஷார்ட்கட் நல்லா போட தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு
அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட் அப்படின்றது வந்து கண்டிஷன் அப்ளை. சில சம்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நீ என்ன பண்ணணும், இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவனை வந்து கொண்டுட்டு போகணும். எடுத்தோன்னே நீ வா ஃபார்முலா படி அப்படின்னா அவன் பயந்துடுறான். ஆஹா இது நமக்கு சுத்தமாக அது சுட்டுப்பட்டாலும் வராது அப்படிங்கிற அளவுக்கு. அப்போது அந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து ரொம்ப வந்து இதில் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் வந்து ஏன் இதை சொல்கிறதுக்கு, இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு கட்டாயம் வந்து ஏன் எனக்கு வந்து அவசியம் வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து டிஓ அப்படின்ற ஒரு குரூப் அண்ட் லெவல் போஸ்ட்டில் நான் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிவிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கான போஸ்டிங்கை பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை. ஓகேவா? அப்போது ஒரு ஒரு கல்வி ஒரு நான் வந்து இப்போ போஸ்டிங் போனால் ஒரு கல்வி அதிகாரியாக தான் நான் வந்து போகணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சிஓ இருப்பாங்க. அந்த சிஓக்கும் கீழே ஒரு கல்வி மாவட்டத்துக்கு வந்து அந்த டிஓஸ் தான் வந்து ஃபுல் இன்சார்ஜ், அவங்க தான் வந்து அதிகாரி. அப்போ அது மாதிரி நான் வந்து போகும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்கூல் விசிட் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெச்எம்லாம் எப்போதும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அந்த கிளாஸ் டீச்சரை நம்ம வந்து நம்மளுடைய அந்த இதில் வந்து கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் டீச்சரை அவங்க எப்படி வந்து என்ன ஸ்டைல் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எடுக்கிறாங்களா, இல்லை புரியாத மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்களா, இல்லை குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறாங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். அப்புறம்தான் அந்த குழந்தைய நம்ம வந்து பார்க்கணும், அந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா எடுத்தோன்மே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேலே நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அவன் அந்த சப்ஜெக்ட் வந்து வரல அப்படின்னா நீ படி, உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்ம சொல்லவே கூடாது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவனுடைய அந்த சப்ஜெக்ட் வந்து வராதுக்கான காரணங்களாக நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, நானும் வந்து அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வந்து நல்ல வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கான நல்ல வீடியோக்கள், குழந்தைங்களுக்கான நல்ல வீடியோக்களும் வரும். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த பார்வையும் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு என்றைக்குமே வந்து தேவை. இன்னும் நம்ம வரக்கூடிய அந்த காலங்களில் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து எங்கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ, பாய்.